பக்த புரந்தரதாசர் இரண்டாம் பகுதி. தன் பார்வையால் தேவரிஷியை துளைத்தார் தாமோதரன். நாரதா, நான் உன்னிடம் நடந்து கொள்வது இருக்கட்டும், நீ இச்சமயம் நடந்து கொள்வது சரியாக இருக்கிறதா என்று ஒரு க்ஷண நேரம் சிந்தித்து பார். வைகுந்தனின் வார்த்தைகளில் நாரத மாமுனிவர் தலை குனிந்தார். தவறுதான் நாராயணா, தமது விருப்பப்படி நடக்க வேண்டியவனே இவன். ஆனால் அகங்காரம் தலையெடுத்து என் விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டேன். என்னை மன்னிக்க வேண்டும் ஐயனே. கரம் கூப்பி வணங்கிய நாரத மாமுனிவர் தானே தொடர்ந்தார். ஆணையிடுங்கள் ஐயனே, அடியேன் செய்ய வேண்டுவது என்ன? நாரதரின் பேச்சில் மனம் குளிர்ந்தான் மாதவன். நாரதா, கலியின் கொடுமையிலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டுமானால் அவர்களுக்குள் இறை சிந்தனையை தோற்றுவித்தாக வேண்டும். அந்த இறை சிந்தனை சுலபமாக வேர்விட நாம சங்கீர்த்தனம் ஒன்றுதான் வழி என்பது உனக்கும் தெரியும். அதனால் நீ இப்பொழுதே பூலோகத்தில் ஒரு பிறவி எடுத்து உனது மதுரமான கானங்களால் ஜனங்களை திசை திருப்பி அவர்களை கலியின் கொடும் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும். இது இந்த நாரணன் உனக்கு இடுகின்ற பணியாகும் என்றான். உடலை ஒரு ஜானாக வளைத்து நாரணனை வணங்கினார் நாரத மாமுனிவர். அப்படியே ஆகட்டும் ஐயனே. ஆன்மீக வளம் மிகுந்த தென் பாரதத்தில் அடியேன் பயணத்தை துவங்க வேண்டுமா, அல்லது இதிகாச நிகழ்வுகள் நடந்தேறிய வடபாரதத்தில் கடமையாற்ற வேண்டுமா என்பதை தாமே முடிவு செய்து விடுங்கள் சுவாமி. தமது சித்தம் எப்படியோ அப்படியே அடியேன் நடந்து கொள்கிறேன். இந்த வார்த்தைகளுக்காகவே காத்திருந்தவர் போல் இப்பொழுது ரிஷிகேசன் திருவாய் மலர்ந்தார். பிறவி எடுக்க போகும் இடத்தை நீயே தேர்வு செய்து கொள் நாரதா. ஆனால் நீ எடுக்க போகின்ற பிறவி எப்படி இருக்க வேண்டும் என்பது மட்டும் என் விருப்பம் போல் அமையட்டும். ஒரு சாதாரண சம்சாரியாக இருந்து மேல்நிலைக்கு உயரக்கூடியதாய் உன் பிறவி அமைய வேண்டும் என்பதே எனது தீர்மானமாகும். அப்பொழுதுதான் இந்த கலியில் உன்னால் ஜனங்களை எளிதாக ஈர்க்க இயலும். தங்களில் ஒருவராக இருந்தவர் தன்னிலை உணர்ந்து உயர்நிலை அடைந்து உபதேசம் செய்யும் போது மக்கள் அதை பெரிதும் வரவேற்பார்கள். புரிந்ததா நாரதா? சம்சாரியாக பிறக்கும்படி பகவான் ஆணையிட்டது மன வருத்தத்தை உண்டாக்கினாலும் சட்டென்று தம்மை சுதாரித்து கொண்டார் நாரதர். புறப்படுகிறேன் ஐயனே என்று பவ்யமாக பதிலளித்தவர் நாராயண நாராயண என்று கூறியவாறே பரந்தாம பவனம் விட்டு வெளியே வந்தார் நாரதர். எங்கிருந்து பயணத்தை தொடங்குவது என்பதை நாராயணர் சுட்டிக்காட்டவில்லையே. சரி, போகட்டும். பரந்த பாரதம் முழுவதிலும் சஞ்சாரம் செய்து அதை நாமே தீர்மானிப்போம். முடிவெடுத்த முனிவருக்கு இடத்தை தேர்ந்தெடுப்பது ஒன்றும் அத்தனை சுலபமாக இருக்கவில்லை. மூர்த்தம் விசேஷமாக இருக்கும் இடங்களில் எல்லாம் வழிபாடுகள் கிரமம் தவறாமல் நடந்தவாறு இருந்ததால் மக்கள் ஓரளவிற்கு சுபிக்ஷமாக இருந்தார்கள். தீர்த்தம் விசேஷமாக இருக்கும் இடங்களில் எல்லாம் மக்கள் ஸ்நான பலத்தினால் நீராடல் பலத்தினால் தமது பாவங்களை மாய்த்து கொண்டிருந்தார்கள். இதனால் என்ன செய்வதென தெரியாமல் திண்டாடிய தேவரிஷியான நாரத மாமுனிவர் மீண்டும் முகுந்தனின் முன்னே சென்று நின்றார். எல்லாவற்றிற்கும் தீர்வு காணும் அந்த தீர்த்தன் மகரிஷியை மெல்ல ஏறிட்டார். நாரதா, இதற்கு ஏன் இவ்வளவு மெனக்கிட வேண்டும்? நோயாளிகள் அதிகம் இருக்கும் இடத்தில் ஒரு வைத்தியர் இருந்தால்தான் பயன் உண்டாகும். ஆரோக்கியமானவர்கள் இடையில் அவருக்கு என்ன பணி? நீ நேராக குந்தள தேசத்தில் உள்ள தற்போதைய கர்நாடகத்தில் உள்ள கேசவபுரத்திற்கு செல்வாய். பெயர்தான் கேசவபுரமே தவிர அங்குள்ள மக்களுக்கு பகவானை விடவும் பணமே ஆராதனைக்குரியதாக இருக்கிறது. அவ்வூரிலே வரதப்ப நாயக்கர் என்கிற பெயர் கொண்ட பெரும் கஞ்சன் ஒருவன் இருக்கிறான். நீ அவனுக்கு மகனாக பிறவி எடுப்பாய். அதிர்ந்து போய் அச்சுதனை ஏறிட்டார் நாரத மாமுனிவர். இரண்டாம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.